கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இப்போதும் ஒரு மனிதருடைய வாழ்வை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். வேகமாக முன்னேறி கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் மனிதன் ஒருவரை ஒருவர் வெறுத்து கடவுளுக்காய் வாழ வேண்டும் என்பதை மறுத்து வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் இதற்கு மாறாக கிறிஸ்துவை மட்டுமே நேசித்து தன் வாழ்வையே கிறிஸ்துவுக்காய் ஒப்பு கொடுத்த ஒரு மனிதர் உண்டு. கிறிஸ்தவத்தை சாராது பிற சமயத்தில் பிறந்து பின் கிறிஸ்தவத்தை தழுவி வாழ்ந்து உலகத்தையே கலக்கிய அவர் வேறு யாரும் இல்லை. அவர்தான் சாது சுந்தர் சிங். இவர் 1889 வருடம் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள லூதியானாவில் பிறந்தார். அங்கு வளர்ந்தார். சிறு வயதிலேயே அவருடைய சமய நூல்களை எல்லாம் அவர் கற்றுத் தேர்ந்தார். எல்லாவற்றையும் படித்தவர் கிறிஸ்தவத்தை அறவே வெறுத்தார். ஆனாலும் கிறிஸ்தவ பள்ளியிலே அவர் படிக்க நேரிட்டது. அந்த கிறிஸ்தவ பள்ளியிலே வேண்டா வெறுப்போடு படித்துக் கொண்டிருந்தார். ஒரு சமயம் ஒரு ஊழியர் ஒருவர் அந்த பகுதியிலே வேதாகம பிரதிகளை கொடுத்து ஆண்டவருடைய செய்தியை அறிவித்து வந்தார். சாது அதை பார்த்து கோபம் கொண்டார். தன் நண்பர்களை அழைத்தார். நண்பர்களிடம் அவரை காட்டி கொடுத்து, பார், அந்த ஊழியக்காரனை அழைப்போம் என்று எல்லோரும் இணைந்து அந்த ஊழியக்காரனை அழைத்தார்கள். அந்த ஊழியக்காரர் மெதுவாக வந்தார். அந்த ஊழியக்காரரிடம் வேதத்தை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வமுடையவர்கள் போல பவ்யமாக அதை கேட்டார்கள். அவரும் அதை கொடுத்தார். கோபம் கொண்டார்கள். அந்த ஊழியக்காரன் முன்பாகவே அந்த வேதத்தை கிழித்தார்கள். அந்த ஊழியக்காரனை அடித்து துன்புறுத்தினார்கள். ஆண்டவருக்காய் அடிக்கப்பட்ட மனிதர் ஓடினார். ஊழியக்காரரை துரத்திய நண்பர்கள் அந்த வேதத்தை சுற்றிலும் இருந்து அதை தீயிலிட்டு கொளுத்தி நடனம் புரிந்தார்கள். நண்பர்கள் எல்லோரும் சென்றார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட சாதுவின் தந்தை ஓடோடி சென்றார். தன் மகனை கட்டி தழுவி அவனை பாராட்டினார். அப்படித்தான் செய்ய வேண்டும், நீ சிறப்பான காரியத்தை செய்து விட்டாய் என்று அவனை பாராட்டி கடந்து சென்றார். இப்படிப்பட்ட நிகழ்வை செய்த சாதுவுக்கோ மனதிலே மகிழ்ச்சி இல்லை, துன்பம்தான் இருந்தது. ஒரே குழப்பம். இந்த நேரத்திலே அவருடைய தாயாரும் மரித்து போனார்கள் 14 வயதிலே. மிகவும் வேதனை அடைந்தார். ஏன் எனக்கு இப்படி பாடு? எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? எனக்கு ஒரு சமாதானம் வேண்டும், நிம்மதி வேண்டும் என்று முடிவெடுத்தார். உண்மையில் ஒரு தேவன் உண்டென்றால்
இன்று இரவிலே எனக்கு காட்சி கொடுக்க வேண்டும். அப்படி யாராவது காட்சி கொடுக்கவில்லை என்றால் வீட்டிற்கு அருகாமையில் ஓடுகின்ற ரயிலிலே விழுந்து தற்கொலை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அவர் தூங்க சென்றார். நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்த சாதுவின் அறையிலே குழப்பமும் கவலையும் மிகுந்த அந்த நேரத்திலே புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுலை எப்படி ஆண்டவர் சந்தித்தாரோ அதுபோல் அவரையும் சந்திக்க ஆயத்தமானார். அவர் தூங்கிக் கொண்டிருந்த அறையிலே ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. சாது அந்த வெளிச்சத்தை பார்த்தார். அந்த வெளிச்சம் அவரோடு பேசியது. சாதுவே, சாதுவே, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொல்லி அந்த வெளிச்சம் பேசியது. இந்த நிகழ்விற்கு பிறகு சாதுவினுடைய உள்ளத்திலே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. யார் அந்த இயேசு? அவரை பற்றி அறிந்து கொள்ள அவர் ஆர்வம் கொண்டார். அந்த சமயத்திலே மீண்டும் ஒரு முறை அந்த ஊழியர் அந்த பகுதிகளிலே ஆண்டவருடைய செய்தியை அறிவித்து வந்தார். சாது அந்த மனிதரை பார்த்தார். அந்த ஊழியரை தம் பக்கமாக அழைத்தார். அருகில் வந்த ஊழியர் தயங்கினார். நீதானே அன்று வேதத்தை பிடுங்கி உன் நண்பர்களோடு சேர்ந்து எரித்து என்னை அடித்து துன்புறுத்தியது என்று. சாது வருந்தி கேட்டுக்கொண்டார். அது அந்த சாது, நான் மனம் திரும்பி விட்டேன், எனக்கு இப்போது இயேசுவை குறித்து சொல்லித் தாருங்கள் என்றார். அந்த ஊழியர் கிறிஸ்துவை குறித்து கற்றுக் கொடுக்க வேதத்தை கொடுத்தார். இயேசு உனக்காக, எனக்காக, நமக்காக மரித்தார். அந்த வார்த்தைகளை அவர் சொன்னார். வேதத்தின் ரகசியங்களை அந்த ஊழியர் சாதுவுக்கு கற்றுக் கொடுத்தார். அதை சாது கற்றுக்கொண்டார். கற்றுக் கொடுத்து அந்த ஊழியர் சென்று விட்டார். வேதத்தை கையில் வாங்கிய சாது அதை படிக்க ஆரம்பித்தார். எவ்வளவு அழகான வார்த்தைகள்! இவ்வளவு நாள் இதை நான் தெரியாமல் இருந்து விட்டேனே. இவரல்லவா கடவுள், இவரை அல்லவா நாம் பின்பற்ற வேண்டும். ஒரு தீர்மானம் எடுத்தார். அவர் கிறிஸ்தவராக மாறினார். கிறிஸ்தவத்தை தழுவினார். இந்த நிகழ்ச்சி அறிந்த அவருடைய அப்பா கடும் கோபம் கொண்டார். ஓடோடி சென்றார். தன் மகனிடத்தில், ஏன் இப்படி செய்தாய்? நீ ஏன் இப்படி மாறினாய்? நீ என்னுடைய பிள்ளை இல்லை, உனக்கு இந்த வீட்டில் இடமில்லை, நீ வெளியே சென்று விடு என்று துரத்தி அடித்து விட்டு சென்று விட்டார். மனம் தளராத சாது மீண்டும் அமர்ந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டே இருந்தார். இயேசு மரணம் அவருக்காய் வாழ வேண்டும் என்று. அப்போது அவருடைய பழைய நண்பர்கள் வந்தார்கள். சாதுவை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இவனா நம்ம சாது? இவனா நம் நண்பன்? இப்படி மாறிவிட்டானே. பரியாசம் பண்ணினார்கள், கிண்டல் அடித்தார்கள், அவனை துன்புறுத்தினார்கள். சி, இந்த மனிதன் நம்முடைய நண்பனா? கேவலமாய் பேசினார்கள். எவ்வளவு முடியுமோ அவனை பரியாசம் பண்ணி அந்த இடத்தை விட்டு சென்றார்கள். இத்தனை பாடுகளையும் பெற்றுக்கொண்ட பிறகும் சாது மனம் தளரவில்லை. ஆண்டவருக்காய் ஊழியம் செய்ய எழுந்தார், புறப்பட்டார். மக்களிடம் சொன்னார், இயேசு உங்களுக்காக, நமக்காக அவர் சிலுவையில் மரித்தார், நாமும் அவருக்காக வாழ வேண்டும் என்கின்ற அந்த அன்பின் செய்தியை பகிர்ந்து கொண்டார். பல நாடுகளுக்கு நடைபயணமாகவே அவர் சென்றார். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக
கடைசியிலே திபெத் என்கின்ற ஒரு நாட்டிற்கு 1929 வருடம் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் நாள் சென்றார். வரலாறே ஆச்சரியப்படுகிறது. அந்த மனிதர் அங்கு சென்றாரா அல்லது வேறு பகுதிக்கு போய்விட்டாரா? இன்று வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறாரா, செத்து போய்விட்டாரா என்று யாருக்குமே தெரியாது. அன்பான கிறிஸ்தவ ஜனமே, ஆண்டவரை அறியாத மனிதன் ஆண்டவரை அறிந்து தன் உயிரையே அவருக்காய் கொடுக்க துணிந்தான். ஆண்டவருடைய செய்தியை அறிவிக்க சென்றான். நமக்கெல்லாம் ஒரு பாடம். ஆண்டவரை பின்பற்றுவோமா? எல்லோரும் இருக்கிற இடத்திலே ஒரு நிமிடம் எழுந்து நிற்போம். அன்பான சபையோரே, கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, 180வது சபை நாள் நாங்கள் கொண்டாடினோம். இந்த சபை இன்னும் ஒளி கொடுக்க, இந்த சபையின் விசுவாசிகளாகிய நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப, எங்களை ஒப்பு கொடுக்க, எங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க விரும்புகின்றோம். எங்கள் வாழ்வை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த கடவுளை, மகிழ்வான இந்த தருணத்திற்காக நன்றி சொல்லுகின்றோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்டோம். உம்முடைய வார்த்தைகளின்படி நாங்கள் வாழ ஒப்பு கொடுக்கின்றோம். அந்த மனிதருடைய வாழ்வு எப்படி இருந்ததோ அதுபோல எங்களுடைய வாழ்வும் அமைய ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய். எங்கள் திருச்சபை இன்னும் வளரவும், திருச்சபை மக்கள் இன்னும் கடவுளுக்காய் ஒளி கொடுக்கின்ற அனுபவத்திலே சிறந்து விளங்கவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். அனைவரையும் பாதத்தில் தருகின்றோம். நிகழ்வுகளை ஒழுங்கமைத்து கொடுத்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள், ஆண்டவருடைய தாளந்துகளையும் கொடுத்த திறமைகளையும் பயன்படுத்திய பிள்ளைகள், அவருடைய பெற்றோர்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். உமக்காய் வாழ ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். இவை அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல கடவுளே, ஆமேன். ஆசீர்வாதம் நமது தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய ஐக்கியமும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம் அனைவரோடும் இந்த உலகம் அனைத்தோடும் இன்றும் என்றும் உள்ள சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருந்து வழி நடத்துவதாக. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.